எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2309வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவர் நல்ல மருத்துவரிடம் சென்று தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொன்னால்தான் அந்த மருத்துவர் தகுந்த சிகிச்சை கொடுப்பார். இந்த நோயாளி தன்னுடைய பிரச்சனையை மறைத்து அவரிடம் சொன்னால் அதுக்கு தகுந்த மருந்தை அது உடல் நலம் பெறாது. ஆனா தன்னுடைய வியாதியெல்லாம் அவர் சொல்லிவிட்டால் அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து அது சரியாகிவிடும். இதை போலதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அநேக பாவங்கள் காணப்படுகிறது. அந்த பாவங்களை மறைத்து மறைத்து வாழ்ந்தால் வாழ்வடைய முடியாது. அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நிச்சயம் வாழ்வு பெற முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்மிடம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள்ள இல்லை, தேவனை பொய்யாக்குகிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக மக்களை எடுத்துக்கொண்டால் பாவம் செய்து அதை மறைத்து மறைத்து வாழ்வதனால நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முடியல. அநேக வாலிபர்களை எடுத்துக்கொண்டா பெற்றோருக்கு தெரியாத பாவம், சமுதாயத்துக்கு தெரியாத பாவம், ஆனா எல்லா பாவத்தையுமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்கிறார்கள். அதான் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை தேடுகிறோம், நல்ல வாழ்வை தேடுகிறோம், இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று தேவனுடைய சமூகத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் இரக்கத்தை பெற முடியும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே பாவத்தை அறிக்கை செய்யாத ஒரு நபர் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறார். ஆபேலை பற்றி விசாரிக்கும் போது காயின் சொல்கிறார், நான் அவனுக்கு காவலாளியோ, நான் அறியேன். ஆபேல் காயினை பற்றி பார்க்கிறோம். ஆபேல் ஆண்டவருக்கு நல்ல பலிகளை செலுத்தினார். மந்தையில கொழுமையானத பலியிட கொண்டு போனான். ஆனா காயின் தன்னுடைய வயல் நிலத்துல இருந்த காய்கறிகளை கொண்டு போய் பலி செலுத்த கொண்டு போனான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஆபேலையும் அவன் கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்தார், காயினையும் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காத பட்சத்துல இது அவனுக்கு பொறாமைய காணப்பட்டதுனால தன் சகோதரனை கொலை செய்து விட்டார். காயினுடைய வாழ்க்கை அறிக்கை செய்யப்படவில்லை. வேதத்திலே பாவத்தை அறிக்கை செய்த ஒரு மனிதன் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 24 வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே கெட்ட குமாரனை பற்றி பார்க்கிறோம். கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடம் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அவன் வாங்கி கொண்டு போய் தூர தேசத்துல அவனுடைய இஷ்டப்படி வாழ்ந்தான். பணம் குறையவும் நண்பர்கள் குறைய ஆரம்பித்தார்கள். ஒன்று இல்லாமல் காணப்பட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ளாக ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் தகப்பனிடம் மன்னிப்பு கேட்பேன், கூலிக்காரனை போல இருப்பேன் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் தனக்குள்ள ஒரு முடிவு செய்தான். இரண்டாவதாக அவன் நேராக தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். அப்பொழுதுதான் தகப்பன் மனப்பூர்வமாய் மன்னித்தார், வாழ்வு பெற்றான், சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருவரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல நம்முடைய நிலைமையெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் காணப்படும் என்று சொன்னால் அதை அறிக்கையிட்டு விட்டு இரக்கத்தை பெறுவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு அநேக மக்கள் பாவத்தை நோக்கி ஓடுகிறார்கள். பாவத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் நல்ல வாழ்க்கையை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவரே, அவர்களால் வாழ்வு பெற முடியவில்லையே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பு எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த